இந்த வீடியோ மூலமாக என்ன பார்க்க போகிறோம்னா, இவர் தான் ஞானப்பழம், தருமபுரி, ஜெயலலிதாவுடைய எடப்பாடியுடைய பினாமி தருமபுரி. இவர் வந்து எங்கள்கிட்ட தொழில் தொடங்குறதுக்கு வந்தார். நாங்கள் சின்ன பைனான்சராக இருந்தோம். சின்ன சின்ன ஆளுகிட்ட 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி நாங்கள் தொழில் தொடங்குறதுக்காண்டி பண்ணிக்கிருந்தோம். கூட இவர் வந்தார், அரசாங்க சார்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு நான் வந்து, நீங்கள் பெரிய அமௌண்ட்லாம் போட வேணாம், எனக்கு சிறிய அமௌண்ட் மட்டும் கொடுங்க, என் கண்டுபிடிப்பு என் பேருக்கு பதிஞ்சு உங்கள் அட்ரஸ்க்கு வரும், அதுக்கு பிறகு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்குகிற பணத்தை வீடியோ எடுத்து தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே வாங்கி அதை பேங்கில் போட்டு, ஸ்டேட் பேங்கில் அப்படி தான் நான் வரவு செலவு வச்சுருக்கேன். இதை பார்க்கலாம். ஜெயபாண்டி அவர்கள் வந்து மதுரை உச்சாதேவர்களுடைய மகன் ஜெயபாண்டியன் செல்லூர். இவர் வந்து 2 வீலருக்கு சைட் ஸ்டாண்டு, எலக்ட்ரானிக் சிஸ்டம்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது விஷயமா கார்பரேட்ஸுக்காக ஒரு 10 கண்டுபிடிப்பு வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுக்காக இவருக்கு இதுவரையும் 1,80,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கிறார். அது ஏற்கனவே இதேபோல் வீடியோவில் பதிவு செய்து வாங்கியிருக்கோம். பணம் இவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த 20,000 ரூபாய் வந்து பணம் வந்து இப்போ இவர்கிட்ட இன்னைக்கு 15/12/2013 தேதியில் 20,000 ரூபாய் பணம் கொடுத்தா 2 லட்சம் ரூபாய் வந்து இவருக்கு கணக்காகுது. இந்த 2 லட்சம் ரூபாயில ஏதாவது ஒரு கார்பரேட் உரிமையை வந்து இவர் வாங்கி வந்து எதுக்கிட்ட கொடுத்தா அடுத்த வந்து கார்பரேட்ஸ் கண்டுபிடிக்கும் ஊதிய செலவு வந்து நான் செஞ்சு எல்லா கார்பரேட்ஸும் வாங்கிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தருமபுரி கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இவரோட கண்டுபிடிப்பை நாங்கள் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அர்ப்பணித்து, இந்திய நாட்டுக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஒரு நிதி நிறுவனத்தை தொடரலான்னு சொல்லிட்டு தொழில் நிறுவனத்தை செய்யலான்னு சொல்லிட்டு இந்த பண உதவியை இவருக்கு இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறார். அதுக்கு இதுவே வீடியோவே சாட்சி. இவர் கார்பரேட் உரிமை வந்த பின்னாடி எந்த விதமான மாற்றுதலும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது போல நாங்கள் 2 பேர் வந்து இணைந்து செயல்பட்டு அதுக்கப்புறம் என்னுடைய மகனும் இவருடைய மகனும் இருவரும் சேர்ந்து அதுக்கு பங்குதாரர்களாக வந்து எதிர்காலத்தில் அவங்க அந்த நாங்கள் இல்லாத காலத்தில் அவங்க தொழில் தொடங்குவாங்க. அதனால இதில் எந்த மாற்றமும் இதை செய்து கொடுக்கணும். இந்த வீடியோ சாட்சியே வந்து ஆதாரம். இதை வந்து ஏற்கனவே இவ்வளவு நாள் கொடுத்த காசு இப்போ வந்து 20,000 கொடுத்தாச்சுன்னா மொத்தம் 2 லட்சம் ரூபாய் கணக்கு ஞானப்பழம் அன்னைக்கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன். விஞ்ஞானி ஜெயபாண்டி, ஜெயபாண்டி காப்பூர் கிட்டாக ஏற்கனவே பண்ணியிருந்தது. இப்போ அன்னை கொடுத்ததுனால முழுமையாக பண்ண முடிஞ்சிச்சு. அதை பண்ணி அவர்கிட்ட அந்த 10 பொருளை வந்து 10 பொருள் ஏதாவது பொருள் எத்தனை பொருள் சாங்ஷன் ஆகிருக்குன்னு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நிதி உதவி வாங்குவேன். வேற யாருக்கும் இந்த இதை சொல்லி பணம் வாங்க மாட்டேன். இந்த வீடியோ சாட்சியே உறுதியானது, இறுதியானது.